இல்ல அப்படி பார்த்தா மாவட்ட செயலர் கண்காணிக்க ஒரு குழு போடக்கூடாது இல்ல? மாவட்ட செயலர் நம்பிக்கை தானே அப்படி உங்களுக்கு சுதந்திரம் படலாம் இல்ல? அப்ப அவன் கண்காணிக்கிறானா அவங்க எதுவும் தப்பான அர்த்தமானு கேக்குறேன். இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. அதாவது என்ன வேலை செய்யறாங்க. அஜிதாவும் அன்னைக்கு போராடினாங்க, உடனே கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தி ஓகே நான் வந்து இங்க இருப்பேன்னு சொன்னாங்கல்ல, அது போல இவங்களும் கட்சிக்காரன் தானே, அவங்க சமாதானப்படுத்த முடியாதா அல்லது விளக்கம் தர முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? பெண்களை உருவ கேள்வி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது 100% அது பொய்னே. 100% அது பொய். ஆனா அது சாதி ரீதியாவும் தலித்துகளை வெறுக்கிறாருன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. அது நான் சொல்லல, நானே ஒரு தலித்து தானே. நான் ஒரு தலித்து. என்னுடைய வந்து என்னை எங்க பார்த்தாலும் என்னை கட்டி பிடிச்சி என் தோல்ல கை போட்டு தான் பேசுவாரு. அது வந்து நடிப்பு இல்ல. ஏன்னா நாங்க வந்து எங்களுக்கு வந்து அவர் வந்து 15 வருஷமா தெரியும். கட்சிக்கும் சம்பந்தம் இல்லையா? கட்சிக்கு சம்பந்தம் வராங்க. வரும்போதே பெரிய போஸ்டிங் வேணும், அது வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உழைக்கும் தானே நம்ம பதவி கொடுக்க முடியும். ஓ அப்ப இல்ல இப்ப கரண்ட்லி கட்சியில் இருக்காங்களா இல்லையா? அவங்க வந்து அடிப்படை உறுப்பினராக இருப்பாங்க. ஹலோ சார், வணக்கம் சார். நான் தான் அறக்கழகம் மீடியா மதுரையில இருந்து பேசுறேன் சார். நேத்து அந்த ஆர்ப்பாட்டம் பார்த்தேன் சார், இந்த டிவிகே கல்யாணி. டிவிகே இல்லையா நீங்க? டிவிக்கு நான் டிவில இருக்கேன். மேலூர் தொகுதி. மேலூர் தொகுதி. எனக்கு அவர் நம்பர் தேவைப்படுது. நேற்று பிரச்சனை போச்சு இல்லையா, மீடியாங்கிறனால கவர் பண்றதுக்காக கேக்குறோம். அப்படிங்களா? நம்ம அண்ணன் தானே அது தவறான தகவல் அது. அப்படிங்களா? ஆமா, தவறான தகவல் அது. அதாவது கட்சிக்காக வந்து பணி செய்ய அவங்க வந்து அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க வந்து கட்சியே கிடையாது. அவங்க கட்சி தூண்லாம் போட்டுருக்காங்க. அது நான் போறாங்க வாங்கி, அதாவது வேணுக்குனே வந்து அவதூறு பரப்பு மாதிரி பண்றாங்க. கட்சிக்கும் சம்பந்தம் இல்லையா? கட்சிக்கு சம்பந்தம் வராங்க. வரும்போதே பெரிய போஸ்டிங் வேணும், அது வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உழைக்கும் தானே நம்ம பதவி கொடுக்க முடியும். ஓ அப்ப இல்ல இப்ப கரண்ட்லி கட்சியில் இருக்காங்களா இல்லையா? அவங்க வந்து அடிப்படை உறுப்பினராக இருப்பாங்க. அது வந்து நம்ம ஆன்லைன்ல நம்ம யாருன்னா பதிஞ்சுக்கலாம். நம்ம வந்து வாழ்க்கை நம்ம சேர்ந்துக்கலாம். அவங்க ஆபீஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து எந்த பொறுப்பு எந்த வேலையுமே அவங்க செய்யாதவங்களுக்கு வந்து பதவி கேக்குறாங்க. நான் வந்து 13 வருஷமா கட்சியில இருக்கேன். எனக்கு வந்து வயசு 29 வயசு. எனக்கு நான் மக்கள் இயக்கமா வந்து தலைவா படத்துல இருந்து நம்ம வந்து வேலை செய்யறோம். அப்ப வந்து அண்ணன் வந்து தொண்டனில இருந்தாரு. தொண்டனில இருந்து அவருடைய பணி வந்து சிறப்பா போய் தான் பொதுச்சில இருந்து எல்லாருமே அவருக்கு நல்ல பதவி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சாதி மதம் பார்க்காம பழகக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர்னா கல்யாணம் நடந்தேன். ஓ சரி சரி. நீங்க என்ன பொறுப்பு? நான் வந்து இப்ப மாவட்ட அணி கேட்டிருக்கேன். அணி தரம்ன்றாங்க. அதாவது நமக்கு வந்து கட்சியில இருந்து அவங்க உழைப்பை பொறுத்து அவங்களே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனா இப்ப வந்து இப்ப மாவட்டத்தை பிரிச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து மேலூர் சோழவந்தானுக்கு வந்து வேற ஒரு மாவட்ட செயலர் அவர் விசால் கிருஷ்ணன். ஆனா மரியாதை நிமித்தமா வந்து அன்னை படத்தை வந்து நாங்க இன்னும் பயன்படுத்தி இருக்கோம். ஓ இப்ப என்ன உங்க மாவட்ட செயலர் போடலாம் அப்படின்னா? மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. அண்ணன் பேர் வந்து விசால் கிருஷ்ணன். அவர் வந்து 9 வருஷமா உழைச்சவர். அவருக்கு வந்து வயசு இருந்தவர். அவருக்கு வந்து இப்போ மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க. மேலூருக்கு சோழவந்தானுக்கு மட்டுமா? மேலூருக்கும் சோழவந்தானுக்கு மட்டும் ஒரு மாவட்ட செயலர். அண்ணன் கல்யாணம் வந்து வேற பக்கம் மாவட்ட செயலர் மத்தியில மாத்திட்டாங்க. அந்த மாதிரி மாத்திருக்காங்க. மாத்திருக்காங்க. ஆனா அதை பத்தி தவறான தகவல் வருது. நம்ம கொஞ்சம் உங்களுக்கு ரெக்வஸ்டா சொல்றேன். அவருக்கு அந்த இதுக்கு நாங்களாம் இப்ப இருக்கோம். நாங்களாம் பதவி கேட்கிறோம். நான் வந்து தலித் சமூக சார்ந்தேன். எனக்கு வந்து அவர் வந்து நல்லா வேலை செய்யலாம். அந்த கூட்டம் போட்டவங்களுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? தாராளம் பண்ணிக்கங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை, இந்த அஜிதான்ற ஒரு பெண்மணி மறிச்சாங்க, திரும்ப சமாதானப்படுத்தினாங்க, அது மாதிரி ஆச்சு இல்லையா? ஆமா. அது போல இப்ப நீங்க வடக்கு மாவட்ட செயலாளருக்கு ஒருத்தரை வந்து பாலியல் ரீதியா மற்ற ரீதியா எல்லாம் சிக்கல் பண்றாங்கல்ல, அப்ப அது உண்மையா இல்லையான்னு விளக்கம் கொடுக்கணும்ல. நம்ம வேலை செய்யறோம். அவர் நினைச்சாருன்னா தவறான எந்த இதுவும் பண்ணல. நம்மகிட்ட நிறைய பெண்கள் வராங்க, வயசு பெண்கள் எல்லா பேரும் வராங்க. எல்லாருக்கும் சகோதரின் தவிர மத்த எல்லாம் பேச மாட்டாரு. அவங்கள்ட்ட வந்து நின்று பேசினா கூட தன்னாடி தள்ளி நின்று தான் பேசுவாரு. அவர் அவ்வளவு மரியாதையானவரு. ஆனா அவரை பத்தி ஏன் அப்படி தவறான தகவல் வருது? ஏன்னா அவர் வந்து கார்னர் பண்றாங்க. ஏன்னா நல்ல ஃபீல்டர் பண்றாருல உங்களுக்கு. ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து ஃபில்டர் பண்றான். அவன் என்ன ஏன்னு கேக்குறான். அவர் பண்ண ரீசெண்டா வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கிறது, எஸ்பியை பாக்குறது, இந்த லோக்கல்ல என்னைக்கு அவர் கையில எடுத்தாரா இல்ல? அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்குல்ல. பணம் வாங்கிட்டு பண்றாங்கன்னு சொல்றாரு இல்லையா? கடந்து இந்த லோக்கல்ல நம்ம மீடியா பிரச்சனை மக்கள் அதே மாதிரி சாதி ரீதியாவும் தலித்துகளை வெறுக்கிறாருன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. நான் சொல்லல, நானே ஒரு தலித்து தானே. நான் ஒரு தலித்து. என்னுடைய வந்து என்னை எங்க பார்த்தாலும் என்னை கட்டி பிடிச்சி என் தோல்ல கை போட்டு தான் பேசுவாரு. அது வந்து நடிப்பு இல்ல. ஏன்னா நாங்க வந்து எங்களுக்கு வந்து அவர் வந்து 15 வருஷமா தெரியும். சரி சரி.
நாங்க ஒன்னா சாப்பிடுறதுல இருந்து சாப்பிட்டியா ஒரு அண்ணனா ஒரு கூட பிறந்த அண்ணனா எப்படி பாப்பாருன்னா அப்படிதான் எங்களை பாத்துட்டு இருக்காரு. நம்ம கட்சியில வந்து சமுதாய ரீதியா வந்து எல்லாருமே இருக்கான். எல்லா சமுதாயத்தை வந்து அவர் வந்து அவர் என்ன சமுதாயம்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். நாங்க அந்த மாதிரி தான் பழகிருக்கோம். அந்த மாதிரி அண்ணன் அவரு. ஆனா அவர் எதுக்காக அப்படி காரணம் பண்றாங்கன்னா, மெயினா இப்ப லோக்கல் இஷ்யூ இருக்காம சார். மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த ரேஷன் கார்டுல ஒரு அம்மா வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் உள்ளன்னு சொல்லி ஒரு அம்மா பேசினாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் அந்த தெருவிளக்கரியில சாக்கடை இது பண்றாங்க, மக்கள் பிரச்சனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் மேல இந்த குடிச்சது வருது. ஓகே, அது வெளியில இருந்து வந்தா திமுக தரப்புல இருந்தா பரவாயில்ல, உட்கட்சியில வரக்கூடாதுல்ல. உட்கட்சியிலேயே வந்து ஒரு கோஷ்டி புடிச்ச மாதிரி ஆகுதுல்ல. இல்ல அது வந்து நம்ம கட்சி இல்ல, அவங்க நம்ம கட்சிக்குள்ள சும்மா வீம்புக்குனே உள்ள வந்து பரப்பணும், அவதூறு பரப்பணும் அப்படின்னு காரணம் பண்றாங்க. அதாவது பணத்துக்காக பண்றாங்க. இப்ப நம்ம ஆளுங்கட்சில இருந்து நீ வந்து போ, நீ அங்க போய் இரு, அங்க இருந்தோன்னா என்ன பண்றாங்க, உள்ள வந்துட்டு நம்ம உள்ள வந்தோன்னு பதவி கேக்குறாங்க. அப்ப ஏற்கனவே உழைச்சவங்களுக்கு பதவி கொடுக்கணும்ல. அங்க ஏற்கனவே ஒருத்தங்க வேலை செஞ்சிருப்பாங்க. அந்த மக்கள் வந்து அவர்கிட்ட பண வசதி இல்லாம இருக்கலாம், அவர் ஒரு சமுதாயத்துல வந்து இதா இருப்பாரு, கொஞ்சம் இதா இருப்பாங்க. அப்ப நம்ம யார் வேலை செய்யறாங்க, அவன்கிட்ட பணம் இல்லைன்றதுக்காக நம்ம வந்து அவனை வந்து ஒதுக்க முடியல. அந்த கல்யாணம் வந்து தப்புன்னு என்ன தெரியுமா, அவர் வந்து பண்ற தப்புன்னா உழைக்கிறதுக்கு பதவி தராரு, அதுதான் அவர் பண்ற தப்பு. சரி, ரைட், ஓகே. உங்க பாயிண்ட் ஆஃப்க்கு வரேன். பெண்களை உருவக்கேலி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது 100% அது பொய்னே. 100% அது பொய். ஆனா அது இதுதான் லோக்கல் பிரச்சனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை பண்றாங்க. நம்ம கட்சியில வந்து எல்லா பெண்களுமே இருக்காங்க, எல்லா பெண்களும் இருக்காங்க. நான் அவர்கிட்ட வந்து 15 வருஷமா தெரியும் எனக்கு. நான் மேலூர், நாங்க அவர் மதுரை இருக்காரு, அவர் நல்ல கிட்ட எல்லாத்துக்கும் போயிருக்கான். ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் ஏன் ஒரு சினிமா ரீதியா கூட வந்தா கூட அந்த மாதிரி தவறா பேசக்கூடிய நபர் அவர் வந்து பொது இடங்கள்லயோ யார்ட்டையுமே அவர் தவறா பேச மாட்டாரு. சரி சரி. ஆனா ஏன் பரப்புறாங்கன்னு தெரியல. நேர்மையா அதாவது திட்டமிட்டு, அதாவது இப்ப மதுரையில வந்து நல்லா நம்ம சவுத் சைட்ல வந்து நல்லா வளர்ந்தக்கூடிய வராரு அவர் வந்து, அவரை வந்து முடக்கணும், அவர் வேலை செய்ய விடாம முடக்கணும். ஆனா அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா போக மாட்டேங்கிறாரு. இப்ப அதான் பிரச்சனையே. அவர்கிட்ட வந்து பேரம் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, வேலை பார்க்காதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மீறி இல்ல, நான் தளபதியா உண்மையா உழைப்பேன் அப்படின்னு உழைக்கிறாரு. அதுதான் பிரச்சனையே. அதனாலதான் அவங்க வந்து ஆளுங்கட்சி காரணம் பண்ணி இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க. இல்ல இப்ப அந்த கூட்டத்தில் பார்த்தா எப்படியும் ஒரு 50-60 பேருக்கு மேல இருப்பாங்க போல தெரியுது. அதுல யாரும் எஸ்டி மிலிட்டரி மேன் கேள்விப்பட்டேன். அப்படிங்கும்போது அவங்களும் கட்சிக்காரங்க தான் தெரியுது. அப்ப அஜிதாவை இல்லங்க, நான் ஒரு விஷயம் இந்த கேள்விக்கு பதில் சரியா, அஜிதாவை அன்னைக்கு போராடினாங்க, உடனே கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தி ஓகே நான் வந்து இங்க இருப்பேன்னு சொன்னாங்கல்ல, அது போல இவங்களும் கட்சிக்காரங்க தானே, அவங்க சமாதானப்படுத்த முடியாதா அல்லது விளக்கம் தர முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க வந்து நம்ம கட்சியே இல்லைங்க, அவங்க எந்த பொறுப்புலயும் கிடையாதா, அவங்களுக்கு என்ன பொறுப்பு போட்டிருக்காங்க ஏன்னு நமக்கு தெரியாது. நம்ம மேலும் சட்டமன்ற தொகுதிக்கு ஓகே அவங்க ஒண்ணு கேட்டிருப்பாங்க, அவங்க கேட்டது வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அதுக்கான உழைப்பு அவங்க இருந்திருக்காது. நான் வந்து காசு வச்சிருக்கேன், பணம் வச்சிருக்கேன், நம்ம எப்படி பதவி போட முடியும்? உழைக்கணும்ல, உழைச்சா தானே பதவி கொடுக்க முடியும். மக்களுக்காக வந்து இறங்கி வேலை செய்யணும், எந்த அவதூறு பரப்பக்கூடாது. முதல் கட்சி தலைமைக்கு வந்து ஒரு அவதூறுவா அவங்களோட கொடுத்துட்டு வந்து அவங்க யார்கிட்ட வைக்கணும், புசியாட்ட தலையிட்ட வைக்கணும். அப்புறம் இப்போ ஒரு செய்தி ஒண்ணு வருது, எல்லா மீடியாவிலையும் செய்தி பிளாஸ் ஆகுது. அது என்னன்னா, இப்ப வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு பொறுப்பாளர் போடுறோம்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப அது இதன் விளைவுதானான்றேன். இல்ல இதனால இல்லைன்னு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து நம்ம வந்து பெருசா பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இல்ல அப்படி பார்த்தா மாவட்ட செயலர் கண்காணிக்க ஒரு குழு போடக்கூடாது இல்ல, மாவட்ட செயலர் நம்பிக்கை தானே அப்படி உங்களுக்கு சுதந்திரம் படலாம்ல. அவங்க கண்காணிக்கா அவங்க எதுவும் தப்பான அர்த்தமானு கேக்குறேன். இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, அதாவது என்ன வேலை செய்யறாங்க நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம்ல. ஏன்னா உண்மையில் தப்பு நடக்குதா, என்ன பண்றாங்கன்னு விசாரிக்க கூட இருக்கலாம். ஆனா விசாரிச்சா தெரிஞ்சிடும் எங்களுடைய மாவட்ட செயலர்கள் எப்படி அப்படின்றது வந்து விசாரிச்சா தெரிஞ்சிடும். அவர் தலைமை வந்து போட்டாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா தளபதி நம்பிக்கை வச்சு நாங்க வந்து வந்திருக்கோம். விஜய் அப்படி ஒரு பொறுப்பு போட்டுக்கிறத நீங்க வரவேற்கிறீங்களா? இல்ல அப்படி எதுவும் தலைமையில இருந்து அந்த மாதிரி போடல. இல்ல இப்ப அறிவிச்சிருக்கு பிளாஸ்டிக் என்ன போயிட்டு இருக்குனாக்க, மாவட்ட செயலாளர் கண்காணிப்பு இருக்கு, இன்னொரு பொறுப்பாளர் போட போறோம்னு அறிவிக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இல்லையா, அதை நீங்க வரவேற்கலாம்னு கேக்குறேன். வரவேற்கிறேன். அது நல்ல முடிவு தானே. அது வந்து நான் தலைமை வந்து எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்லா கரெக்டா தான் எடுப்பாங்க. சரி 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 சரி. பிரச்சனைக்கு அவர் தரப்புல எதுவும் விளக்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க அணுகுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா. அப்படிங்களா? அப்ப முடிஞ்சா அவரோட எண்ணம் அனுப்புங்க, நாங்கள் தொடர்பு அது போட்டோம்னா அவருக்கு நல்லது, அதுக்காக தான் கேக்குறேன். சரிங்க, நான் தரேன். எண் மட்டும் அனுப்புறீங்களா? அனுப்புங்க. நன்றி. நான் இதை வேணா ஒளிபரப்பிக்கலாம்ல நீங்க சொன்ன விளக்கத்தை? பண்ணிக்கங்க. ஓகே, நன்றி. உங்க பேரு? என் பேரு சோலைனே. சோலையா? என்ன பொறுப்பு இருக்கீங்க? நான் மாவட்ட அணி கேட்டிருக்கேன். என்ன அதுக்கு ஒன்றிய துணைச்சலா இருந்தேன். ஓகே. இப்ப வந்து இப்ப கரண்ட்ல உள்ள உங்களுக்கு பொறுப்பு என்னன்றேன். ஒன்றிய
ஒன்றியத்தை ஒரு இனிஷியலா கட்டுக்கனே இன்னும் போடல அபிஷியல் அறிவிக்கல நம்ம கேட்டிருக்கோம் நிறைய ஒன்றிய நிறைய போடல தமிழ்நாட்டுல இருந்து மாறு மாவட்டம் போடல ஃபுல்லா போடல எல்லா மாவட்டத்துல என்ன நம்ம கால்ஃபர் பண்ண நிறைய பேர் வேலை பண்ணுவாங்க பொறுப்பாளர்னு போடுங்க எனி ஒன் பதவி குறிக்காம இல்லையா சரிங்கண்ணே ஓகே நன்றி நன்றிண்ணே